வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராகு கர்மா கொண்டு பிறக்கின்ற நட்சத்திரங்கள் என்னென்ன? பூசம், விசாகம், சதயம். இதுல சதய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரமே. ஓகேங்களா? ஸோ ராகு கர்மா அதற்கு உண்டு. இப்போ இந்த ராகு கர்மா கொண்டு பிறக்கிற குழந்தைகள்லாம் எப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா, முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுக்காமல் விட்டு போயிருக்கும் ஒரு குடும்பத்துல. அந்த குடும்பத்துல தான் இந்த நட்சத்திரத்தை கொண்ட குழந்தைகள் பிறக்கின்றன. முதல் பாயிண்ட். ஓகேங்களா? சரி, இவங்க என்ன பண்ணலாம்? ராகு கர்மால பிறந்திருக்காங்க, இவங்க என்ன பண்ணலாம்னா, இவங்க தங்களுடைய முன்னோர்களுக்கு விடாம திதி கொடுத்தாலே அவங்களுடைய கர்மாவானது கழிய ஆரம்பிக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நம்ம திதியெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்க திதி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க முன்னோர்கள்ல யார் யார் இருக்கா, யார் யாருக்கு நீங்க திதி விட்டு போச்சுன்னு பார்த்து நீங்க எல்லாருக்குமா சேர்ந்தே நீங்க திதி கொடுக்க ஆரம்பிச்சாவே உங்களுடைய கர்மாவானது கழிய ஆரம்பித்து விடும். இரண்டாவது, ராகு என்றால் பிரம்மாண்டம் இல்லையா? ஒன்று இவங்க வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒர்க்லோடு, அவங்க செய்கிற ஒர்க்கை வந்து இன்னும் மேம்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அடுத்தது, உங்களுடைய ராகு என்றாலே டிரான்ஸ்போர்ட்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் எங்காவது ஒரு வண்டி புக் பண்ணி போகிறீங்க, காரில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னா உங்கள் டிரைவரை நீங்கள் சாப்பிடும்போது அவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது அவரே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். இதனால உங்கள் ராகு கர்மாவானது கழிந்து கொண்டே வரும். அடுத்து, யாராவது ஒருத்தருங்க வந்து அட்ரஸ் தெரியாமல், எனக்கு இங்கே அட்ரஸ் தெரியலைங்க, நீங்கள் அந்த ஏரியா தான் யாரோ வந்து தேடுறாங்க, கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த அட்ரஸ் தெரியும்னா நீங்கள் அந்த அட்ரஸை கரெக்டாக அவங்களுக்கு வழி நடத்துங்க. இதுலேயும் உங்கள் ராகு கர்மாவானது குறையும். அடுத்தது என்னென்னா, யாருக்காவது டிக்கெட்ஸ் புக் பண்ண தெரியல, ட்ரெயின் டிக்கெட்டுக்கோ இல்லை ஒரு வெளியூர் பயணம் போகிறாங்களா, இந்த எல்லாமே பயணம் குறித்து தான். அவங்க பயணம் போகிறவங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ண தெரியல, விமானத்தில் புக் பண்ண தெரியல அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த உதவி அது. இப்படியெல்லாம் செய்யும்போது உங்கள் ராகு கர்மாவானது கழியும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எந்தெந்த கர்மா எப்படி கழிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த 8 வீடியோவும் இன்னையோடு நிறைவடைகிறது. நன்றி. நீங்கள் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இனி அடுத்தது இதே கர்மாக்களினால் ஒவ்வொருத்தர் இப்போ குழந்தை பாக்கியம் என்னவாகும், படிப்பு சம்மந்தப்பட்டது என்னவாகும், இப்படி நான் தனித்தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். சரிங்களா? ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம்.